வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறார். அது வந்து 9இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தாயாருடைய பிடிவாதம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதும், கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள் படிக்கிறவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரும் திங்க் பண்ணாத வகையில் வந்து ஒரு பெருசாக திங்க் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நிறைய ஐடியாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன் 10இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 3 அதிபதி பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த உறவில் கொஞ்சம் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 10இல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியே வந்து 10இல் இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய கடனோ பெரிய ஒரு ரிஸ்க்கோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆசை காட்டி கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10க்கு அது 8ஆக வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தாலும் கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய், உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ 9இல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வேலை, வெளி மாநிலங்களில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு ராசியில் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றது, போய் பார்த்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது 10இல் வருவாருங்க. ஸோ 10இல் வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பெரும் பணம் கையை ஒரு ரொட்டேட் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து ராசியில் இருக்கும்போது புதிய வியாபார ஒப்பந்தங்கள், வியாபாரம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, ஏதாச்சும் புதுசாக எதாவது பண்ணணுங்கிற எண்ணங்கள், வியாபார கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 10இல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருந்து வெற்றிகரமாக பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாகிறது சூரியன் தசாபுக்தி. அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போது 10இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும் கரெக்டாக படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி. அது வந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும்.
மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9ல் வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு 9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, கொஞ்சம் வந்து எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். மற்றபடி வந்து நல்ல ஒரு லாபங்களும் ஏற்றமும் சிறப்பாக தான் இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபதினும் குரு வந்து ராசியில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருது, புதிய பார்ட்னர்ஷிப், புதிய வியாபாரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியதர்கள். சனி வந்து உங்களுக்கு வந்து 8 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியதர்கள் 1 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 9ல் வக்கரமாக இருக்கும்போது தாய் தந்தையார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறதை கேட்காம கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். கேது வந்து 3ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 முறை யோசித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாபுத்தியங்கள். சுக்கிரன் 5ஆம் அதிபதி 10ல் உச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை. யாராச்சும் வந்து பெருசாக பண்ணலாம், அது பண்ணுறேன் இது பண்ண சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு பெரிய படம் போட்டுக்கு இப்போ காமிச்சு நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஈரான், யுஎஸ், இஸ்ரேல், இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதோட உக்கிரம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து பார்த்தா செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா?
உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது, 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும். இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும், நம்ம யோசித்து என்ன பண்ணுறது, தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், உலகத்தின் தாதா. அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.